ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்கா பீசிபிள். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 யூஸ்ஃபுல்லான பென்ட்ரைவ் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டரில் பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுவீங்க, பாஸ்வேர்டு மறந்துடுவீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு ஓஎஸ் தான் போட்டாகணும். இந்த மாதிரி நீங்கள் புதுசாக ஓஎஸ் போடாமல் பாஸ்வேர்டை வந்து பென்ட்ரைவ் மூலமே ரெக்கவர் பண்ணணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் சிஸ்டத்தில் வந்து பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சிஸ்டத்தில் முதல்ல பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. என்னோடய சிஸ்டத்தில் வந்து பாஸ்வேர்டு இல்லை, அதனால் நான் முதல்ல என் சிஸ்டத்தில் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் அக்கௌண்ட்டில் போய் லோக்கல் அக்கௌண்ட்டில் கிரியேட் பாஸ்வேர்டு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு இருக்கும். அதில் 7868 கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு இருக்கும். அதில் 7868 கொடுத்து கிரியேட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே வந்து சர்ச் பாக்ஸில் கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா யூசர் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் யூசர் அக்கௌண்ட் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஏ பாஸ்வேர்ட் ரீசெட் டிஸ்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே நெக்ஸ்ட்டு இருக்கும், நெக்ஸ்ட்டு கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் நீங்கள் எந்த பென்ட்ரைவ் போட்டாலும் அங்கே வந்து ஷோ ஆகும். கீழே வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே கரண்ட் யூசர் அக்கௌண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். நீங்கள் எந்த பாஸ்வேர்டு போட்டிங்களோ அந்த பாஸ்வேர்டு இதில் போடுங்க. போட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரஸ் 100% கம்ப்ளீட் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுங்க, ஃபினிஷ் கொடுங்க. டிஸ்பிசியை ஓப்பன் பண்ணி உங்கள் பென்ட்ரைவரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு ஃபைல் ஒன்று காட்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரெக்கவரிக்கு. இந்த ஃபைல் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ண முடியும். இப்போ வந்து விண்டோஸ் எல் அழுத்துங்க. விண்டோஸ் எல் அழுத்தினோடனே உங்கள் பிசி லாக் ஆகும். இதில் வந்து பாஸ்வேர்டும் கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துருப்பீங்க. இதில் வந்து தப்பாக 2-3 பாஸ்வேர்டு கொடுங்க. தப்பாக கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே ரீசெட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணும்போது தான் கேட்கும். ரீசெட் பாஸ்வேர்டுன்னு கொடுங்க. இங்கே வந்து நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் வந்து இங்கே நேம் ஒரு ஷோ ஆகும். நீங்கள் எந்த பென்ட்ரைவ் போட்டாலும் இங்கேயே காட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் நியூ பாஸ்வேர்டுன்னு கேட்கும். இதில் நீங்கள் புதுசாக பாஸ்வேர்டு போடணுன்னா போட்டுக்கலாம். இல்லை எனக்கு பாஸ்வேர்டே வேணாம், ரிமூவ் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ரிமூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்து ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என் கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. என் கம்ப்யூட்டர் வந்து பாஸ்வேர்டு ரிமூவ் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்காக மறுபடியும் விண்டோஸ் எல் அழுத்துறேன். எல் அழுத்தினோடனே பார்த்தீங்கன்னா சைன்இன் கேட்குது, அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ரிமூவ் ஆகிடுச்சு. ரெண்டாவது ட்ரிக்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்ட்ரைவ் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நம்மளுக்கு கொடுக்க மனசு வராது. வேலை சில ஒர்க் ஆகல சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, அவங்க சிஸ்டத்தில் போட்டு பார்ப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்ட்ரைவரை ஹேட் ஆன் பண்ணலாம். ஹேட் ஆன் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் வந்து நம்ம கம்ப்யூட்டர்லையோ லேப்டாப்லேயோ போடும்போது ஷோ ஆகாது. இது எப்படி நான் பண்ணுறேன்னு இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் பிசியில் பிசியை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் வந்து ஷோ ஆகும். இதை வந்து நான் எப்படி ஹைடு பண்ணணும்னா, பிசியை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மேனேஜ்னு இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். மேனேஜ் கிளிக் பண்ண உடனே டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும். டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியில் உள்ள மொத்த ஸ்டோரேஜ் இங்கே ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் எதுவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என் பென்ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டிரைவ் லேட்டர் வந்து பார்த்துன்னு இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே ரிமூவ்னு இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி எஸ் கொடுத்துக்கிறேன். எஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ பிசியை ஓப்பன் பண்ணுறேன். பிசியை நான் வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த பென்ட்ரைவ் வந்து இங்கே ஷோ ஆகலை. நான் வந்து ஃபுல்லாகவே ஐடன் பண்ணிட்டேன். இதில் இருக்க டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாது. அதில் இருக்க டேட்டா வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம வந்து பென்ட்ரைவ் மட்டும் தான் ஐடன் பண்ணிக்கிறோம். இப்போ மறுபடியும் என் பென்ட்ரைவ் வந்து நான் பார்க்கணுன்னா அதே ஃபாலோ தான் பண்ணணும். மேனேஜ்மெண்ட்டுக்கு போய் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்கள் பென்ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் பென்ட்ரைவரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் சேஞ்ச் டிரைவ் லேட்டர் இருக்கும், அதில் வந்து ஆட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ பிசியை ஓப்பன் பண்ணுங்கள். பிசியை ஓப்பன் பண்ணோடனே உங்கள் பென்ட்ரைவ் வந்து இங்கே ஷோ ஆகும்.
மூணாவது ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பென்ட்ரைவ் உங்கள் கம்ப்யூட்டர் இன்சர்ட் பண்ணும்போது ஐகான் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்கள் ஐகான் ஃபோல்டரை உங்கள் ஃபோட்டோவாக இந்த மாதிரி மாற்றலாம். அதை நான் எப்படின்னு நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை உங்கள் பிசியில் திஸ் பிசியை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஏதாவது ஒரு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை செலக்ட் பண்ணுறேன். இந்த பிக்சரை ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டூன்னு இருக்கும். சென்ட் டூவை கிளிக் பண்ணால் இங்கே வந்து டெஸ்க்டாப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் வந்து டெஸ்க்டாப்பில் ஷோ ஆகும். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கில் அந்த ஃபோட்டோ வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை எந்த அளவுக்கு சைஸை சின்னதாக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணோன்னே மேலே வந்து ஃபைலுன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே சேவ் ஆஸ் அதில் பிஎம்பி பிக்சரை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெஸ்க்டாப்பில் வந்து அதை ஃபைலை வந்து அப்படியே சேவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்கள் மவுஸை ரைட் கிளிக் பண்ணுங்கள். கீழே நியூ இருக்கும். அதில் வந்து டெஸ்ட் டாக்குமெண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே இங்கே வந்து நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணுங்கள். ஸ்கொயர் ஆட்டோரன் AUTORUN ஆட்டோரன் ஸ்கொயர் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து ஐகான் ஐகான் =/ இங்கே உங்கள் போர்ட்டலில் இருக்க நேமை அப்படியே இதில் டைப் பண்ணுங்கள். v.pmp மேலே பார்த்தீங்கன்னா ஃபைலுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் கொடுங்க. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேம் காட்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா AutoRun.INF கொடுத்து சேவ்னு கொடுங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ அந்த ஃபைல் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கட் கொடுங்க. ரெண்டுத்தையும் கட் கொடுத்து உங்கள் பென்ட்ரைவில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுத்தையும் பேஸ்ட் கொடுங்க. ரெண்டுத்தையும் பேஸ்ட் கொடுத்தோன்னே இப்போ வந்து அந்த பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணணும். நான் என் பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவை வந்து மறுபடியும் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு 2 தடவை ரீப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்கள் பென்ட்ரைவில் வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த பென்ட்ரைவை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபைலுமே நம்ம தெரியாதனமாக டெலீட் பண்ணுவோம். அதை டெலீட் பண்ணாமல் இருக்கணும்னா அது ரெண்டுத்தையும் வந்து ஹைடன் பண்ணலாம். அது எப்படின்னா ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போய் ஹைடன் இருக்கும். அதை வந்து அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹைடன் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.